வீட்டுல கொழு வச்சாலும் வெக்காட்டியும் தினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற அம்மனுக்கு பூக்களால அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முடிஞ்சவங்க தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு வழிபடலாம். நவராத்திரி காலத்துல வீட்டுக்கு பெண்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும். வசதி இருக்கிறவங்க பிளவுஸ் பிட்டோ, புடவையோ, பூ, வளையல் ஏதாவது ஒரு மங்கள பொருள்களை கொடுத்து அனுப்புங்க. தாம்பூலம் கொடுத்து அனுப்பாம வெறும் கையோட அனுப்பாதீங்க. நவராத்திரி காலத்துல நம்மளோட வீடு தேடி வருபவர்கள் அம்மனோட அம்சமா கருதி அவங்கள உபசரிக்கணும். வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம். பழம், பால் எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சது. விதவிதமா பரிமாற முடியாட்டி கூட நம்மளால முடிஞ்ச எளிமையான ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்து கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க அம்பிகை ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளோடயே தங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். வீட்டுக்கு வர்றவங்கள மரியாதையாவும் கனிவாவும் நடத்தணும்னா அம்பிகை மனம் மகிழும். இதனால நம்மளோட வீட்டுல எப்போதும் அம்பிகையோட அருளும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை.